கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக தருமபுரி செல்லும் பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திருலோகச்சந்தர், விவரங்கள் என்ன? பத்மநாபன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று தருமபுரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக தருமபுரி செல்கிறார். தற்பொழுது கிருஷ்ணகிரி வந்துள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மோகன்ராம் தலைமையில உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாடு முடிந்து முதல் முறையாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த வன்னியர் சங்க மாநாட்டினுடைய வெற்றியை கொண்டாடும் வகையிலும் அதற்கு சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அவரை பாராட்டும் வகையிலும் இங்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி வந்த அவரை ஏராளமான பெண்கள் வழிநெடுங்கிலும் இருந்து மலர்கள் தூவி அவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 12 அடி உயரம் கொண்ட ஆப்பிள் மாலையை கிரேன் வாகனம் மூலமாக தூக்கி வந்து அவருக்கு அணிவித்து அவரை வரவேற்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மாவட்டங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக மத்திய மாவட்ட செயலாளர் மோகன்ராம் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக கிருஷ்ணகிரி வந்த அவருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆரத்திகள் எடுத்து மலர்கள் தூவி வரவேற்பு அளித்த நிலையில் மேடைக்கு வந்த அவரிடம் பல்வேறு கட்சியினரும் பல்வேறு பொறுப்பாளர்களும் பாமகவினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களும் அவருக்கு உற்சாகமான வரவேற்புகளை அளித்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 12 அடி உயரம் கொண்ட ஆப்பிள் மாலை அவருக்கு அணிவிக்கப்பட்டது. அதே போல மலர் கொத்துகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய ரோஜா மலர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட அந்த மலர் கொத்துகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்பட்டது. அதே போல அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அவருக்கு சால்வை அணிவித்து அந்த வன்னியர் சங்க மாநாட்டு வெற்றி கொண்டாட்டத்தை அவருக்கு பாராட்டும் வகையில் இந்த வரவேற்பானது அளிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில பார்க்கும் பொழுது மத்திய மாவட்ட செயலாளர் மோகன்ராம் ஏற்பாட்டுல கிழக்கு மாவட்ட செயலாளர் மேயனன் கலந்து கொண்டார். அதே போல் மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் கலந்து கொண்டார். இது மட்டும் இல்லாமல் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் பலரும் இதுல கலந்து கொண்டிருக்காங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இதுல பங்கேற்றிருக்காரு. அதே போல வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் பலரும் இதுல கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறாங்க. தருமபுரியில இன்னும் சற்று நேரத்தில் அங்கு உள்ள நிகழ்ச்சிகள்ல அவர் பங்கேற்க இருக்கிறாரு. அதனால இந்த வழியாக கிருஷ்ணகிரி வழியாக அவர் சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக செல்கிறார். அவ்வாறு செல்லக்கூடிய அவருக்கு இங்கே மிக பிரம்மாண்டமான முறையில ஒரு வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. பத்மநாபன். திருலோகச்சந்தர், தருமபுரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் எந்தெந்த முக்கிய தலைவர்கள் இவருடன் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? முக்கியமாக கௌரவ தலைவர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள் இருந்தால் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக தருமபுரியை பொறுத்தவரையில முன்னாள் மூத்த நிர்வாகி பொறுப்பாளர் அவருடைய பட திறப்பு விழாவிற்காக இப்ப அவர் செல்கிறார். அங்கு பட திறப்பு விழாவானது நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில தருமபுரி மாவட்டத்தினுடைய முக்கிய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இதுல பங்கேற்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இவர் பொறுப்பேற்ற பின் வன்னியர் சங்க மாநாட்டை பிரம்மாண்டமாக கொண்டாடிய ஒரு காரணத்தின் காரணமாக வெற்றிகரமாக அந்த மாநாட்டை நடத்தி கொடுத்ததின் காரணமாக சென்னையிலிருந்து தருமபுரி வரை வரக்கூடிய அவருக்கு பல்வேறு மாவட்டங்களிலும் அங்குள்ள ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அந்த மாநாட்டினுடைய வெற்றி, அந்த மாநாட்டை முன்னின்று சிறப்பாக பாமக தலைவராக பொறுப்பேற்ற பின் வன்னியர் சங்க மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வன்னியர் சங்க மாநாடானது நடத்தப்பட்டிருக்குது. பல லட்சம் மக்களை திரட்டி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொடுத்ததன் காரணமாக தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பும் பாராட்டும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் மோகன்ராம் தலைமையில இந்த உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு சேர்ந்து தருமபுரி செல்கிறார்கள். தருமபுரியில் அங்குள்ள மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இணைந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை அளிக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு அவர் அந்த படத்திறப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். பத்மநாபன். கள நிலவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர். முடியாது
மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா. ஐயா மூஞ்சே தெரியல. பாமகவின் மாநில தலைவராக அன்புமணி ராமதாஸ் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக தருமபுரியில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு கிருஷ்ணகிரியில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பின்னாடி வர மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா. ஐயா மூஞ்சே தெரியல. வழி விடுங்க. எங்க கேப் வர சுரேஷ் பாபா சுரேஷ் கொஞ்சம் நவுறுதல் அப்புறம் அண்ணா அண்ணா கொஞ்சம் லைவ் லைவ் மத்தவங்க
ஓட்டவங்க கீழே இறங்கினா அடுத்து போவாங்க. சால் போட்டு கீழே ஸ்டைல் கீழே சால் போடுங்க ஐயா மூஞ்சே தெரியல. புறத்த வாங்க